மற்ற நேரங்களில் இஞ்சியை சுடுதண்ணீரில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனில் இஞ்சியினுடைய தன்மை அமிலத்தன்மை. அது சுடுநீரில் சேரும் போது அதனுடைய அமிலத்தன்மையினுடைய தன்மை என்னாகும்? இன்னும் அதிகமாகும். அந்த தன்மை வெறும் குடலிலோ அல்லது சிறிது உணவு மட்டுமே இருக்கக்கூடிய குடல்களில் எடுத்துக்கொண்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னா நாளடைவில் உங்க குடலை சேதாரப்படுத்தும். இதுவே கடினமான உணவுகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா குடல் என்ன ஆகும்? நல்லா இருக்கும். குடல் அந்த உணவுகளை கொஞ்சம் ஜீரணிப்பதற்கு இதுவும் துணை புரியும். சீக்கிரம் ஜீரணிச்சு வெளியே வந்துடும். இந்த உப்பு மஞ்சள் மாதிரி தான். உப்பு மஞ்சளுக்கெல்லாம் உப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி. ஆனால் அதே உப்பை அளவாக எடுத்துக்கொண்டால் சின்ன சின்ன கிருமிகளை கொள்ளும். அதிகமாக எடுத்துக்கொண்டால் நம்மளையே ஒரு கிருமியா நினைச்சு கொன்றும். அதே விஷயம்தான் இஞ்சி.